தங்கலான் டிமாண்டி காலனி 2 இந்த ரெண்டு படங்களுமே ஸோ 5 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ, அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு திரைப்படங்களோட ஷேர் டீட்டெயில்ஸு, ஸோ எந்த திரைப்படங்கள் இப்போதைக்கு ரொம்ப வெற்றிக்கு அருகில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்த்ரீ 2, அப்புறம் வந்து கேல் கேல் மெயின், மிஸ்டர் பச்சன், டபுள் ஐ ஸ்மார்ட், வேதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹிந்தி திரைப்படங்கள், மலையாளம், கன்னடம் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாத்தோட கலெக்ஷனும் ஷேர் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், வல்லவன் திரைப்படத்தோட வசூல், அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டினா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தான் அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நந்தா திரைப்படம் தான். நந்தாவில் வந்து சூர்யா அவர்கள் அந்த தலைகீழ நின்று ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். 1000 அப்படிங்கிற ஒரு பாட்டில், அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. இதை கரெக்டாக கெஸ் பண்ண அந்த 5 பேர், முதல் 5 பேர் விஜயசேகர் சார்கு அப்படிங்கிறவர், சஞ்சு தீன்ராக், அப்புறம் வந்து ஓம் பிரகாஷ், SD கிரியேட்டிவ், அப்புறம் S சுரேந்திரன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்த உடனே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் தான். ஸோ அதை கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறையா திரைப்படங்களோட வசூல் எல்லாத்தையுமே, மற்ற மொழி திரைப்படங்களோட வசூலை கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் நம்ம ஒரு 2 சேனல் புதுசாக கொஞ்சம் வேறு ஒரு புது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குமே உங்களோட அந்த ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நம்பி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுட்ருக்கேன். கமெண்ட்லேயும் நான் போட்டு பின் பண்ணுறேன். ஒன்று ஆர்மன் ஃபேக்ஸு, அப்புறம் வந்து ஒன்று வந்து ப்ளூ தக்காளி வைப்ஸ். இந்த 2 சேனல்லே தொடர்ந்து வீடியோக்கள் நிறையா வரப்போகுது. ஸோ வசூல்களை போயிடலாம். கேல் கேல் மெயின் இந்த படத்தோட 5வது நாள் வசூல். ஸோ எவ்வளோ ஷேர் வந்திருக்கு? இந்தியா முழுக்க 2,36,00,000, வேர்ல்டு வைடு 2,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டவுன் ஆகலை, ஓகே. ஸோ இந்தியா முழுக்க 18,82,00,000, வேர்ல்டு வைடு 26,35,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 5 நாளில். பட்ஜெட் 80 கோடி, ஷேர் வந்து 14,29,00,000. 42 கோடி தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இன்னும் இந்த படம் ஷேர் மட்டுமே ஒரு 28 கோடி கிட்டே எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக 50 கோடிக்கு மேலே இது வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஒரு 2-2.5 கோடி போய்கிட்டு இருக்குது. எப்படி வருது, லாங் ரன் போகுதா, அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 33% கிட்டே இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. வேதா இந்த படத்தோட டே 5 இந்தியாவில் வந்து 1,85,00,000, வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ இந்த படம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்தியா முழுக்க 18,60,00,000, வேர்ல்டு வைடு 22,70,00,000. பட்ஜெட் 60 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 30 கோடிக்கு போயிருக்கு. 12,26,00,000 ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 33-34 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். 40% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்த்ரீ, ஸோ ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு, நீங்கள் ஸ்ட்ரீன்னு சொல்கிறீங்க, ஆக்சுவலாக அது ப்ரொனவுன்ஸ் வந்து ஸ்த்ரீன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு தெரியாத யாராவது சொன்னாங்கன்னா நம்ம அதை கேட்டுக்கணும்ல. எனக்கு தெரியாது இது ஆக்சுவலாக இது ஸ்த்ரீ அப்படின்னு, நான் ஸ்ட்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம ஸ்த்ரீ அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸ்த்ரீ 2 இதோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சம், கர்நாடகாவில் 1,35,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 77 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 37,85,00,000, ஓவர்சீஸில் 3,85,00,000, வேர்ல்டு வைடு 44,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கேன். எப்போ? நேற்று திங்கக்கிழமை இந்த படம் உலகம் முழுக்க 44 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வசூலுங்க இது. எனக்கு தெரிஞ்சு அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட இந்த படம் 40 கோடி 30 கோடிக்கு மேலாம் வசூல் பண்ணிச்சுன்னா 1000 கோடி ஈஸியாக நெருங்கிடும் போலையே. ஸோ ஸ்த்ரீ 2 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,63,00,000, கர்நாடகாவில் 15,25,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 8,92,00,000, கேரளாவில் 92,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 240,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 47 கோடி, வேர்ல்டு வைடு 314,17,00,000. அதாவது வெறும் 5 நாளில் 300 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 70 கோடி,
தேட்டரிக்கல் ரைட்ஸ் 45 கோடிக்கு போயிருக்கு. ஷேரு 169 கோடியே 65 லட்சம் வந்திருக்கு. அதாவது இந்த படத்தை வாங்கி விற்றவங்க எல்லாருக்குமே பம்பருக்கு கலெக்ஷன் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 125 கோடி கிட்ட வருது. இந்த படத்துக்கு ரெக்கவர் பார்த்திங்க அப்படின்னா 5 நாள்லேயே போட்ட காசில் கிட்டத்தட்ட 4 மடங்கு கிட்ட எடுத்துட்டாங்க. 377% வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் கமிட்டி குரோல் அப்படின்னு தெலுங்கு திரைப்படம், அது வந்து Day 11 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 47 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 98 லட்சம், பட்ஜெட் 6 கோடி, தேட்டரிக்கல் ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடியே 93 லட்சம், ரைட்ஸு 4 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த படம் 1 கோடிக்கு 90 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டுமே கிடச்சிருச்சு. ஸோ 150% கிட்டே இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் அந்த படம் பேர் ஆயுதானா தெரில, ஆயுதானா ஏய்தானான்னு தெரில. ஸோ AAY அப்படிங்கிற இந்த தெலுங்கு திரைப்படத்தோட Day 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 93 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 7 கோடியே 19 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 7 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 4 கோடியே 15 லட்சம், ஷேரு 4 கோடியே 27 லட்சம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட். ஆல்ரெடி இந்த படம் ஹிட்டாகவே அமைஞ்சிருச்சு வெறும் 5 நாளில். ஸோ டபுள் ஐ ஸ்மார்ட் அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக 12 கோடியே 53 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 98 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. 9 கோடிக்கு 71 லட்சம் தான் இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ மரண ஃப்ளாப்புன்னு நினைக்கிறாங்க. 20% கூட இதுவரை 5 நாளில் இந்த படம் ரெக்கவர் ஆகலை. இன்னும் இந்த படம் கண்டிப்பாக 80 கோடிக்கு மேலே வசூல் பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். அப்புறம் மிஸ்டர் பச்சன் இந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 72 லட்சம், வேர்ல்டு வைடு 82 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 72 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடியே 10 லட்சம், பட்ஜெட் 50 கோடி, ஷேர் 7 கோடி தான் வந்திருக்கு. இந்த படம் தேட்டரிக்கல் ரைட்ஸ் 27 கோடிக்கு போயிருக்கு. ஸோ இன்னும் 20 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து ஷேர் எடுக்கணும் அப்படின்னா 40 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். ஸோ 26% ரெக்கவர் ஆகிருக்கு. இந்த படமே டிசாஸ்டராக தான் அமையுது. அப்புறம் கிருஷ்ணம் பிரணய சக்கி அப்படிங்கிற கன்னட திரைப்படம் Day 5 பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 91 லட்சம். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 8 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 46 லட்சம், பட்ஜெட் 8 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 5 கோடிக்கு போயிருக்கு. 4 கோடியே 57 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் 44 லட்சம் 45 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து ஷேர் எடுத்தது அப்படின்னா இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைது. கிட்டத்தட்ட 91%க்கு மேலே இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் பீமா அப்படிங்கிற கன்னட திரைப்படம் Day 11 கர்நாடகாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 16 லட்சம், கர்நாடகாவில் 21 கோடியே 94 லட்சமும், வேர்ல்டு வைடு 23 கோடியே 55 லட்சம், பட்ஜெட் 20 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 12 கோடி. ஆல்ரெடி இந்த படம் 12 கோடியே 72 லட்சம் ஷேர் வந்துடுச்சு. ஸோ ப்ராஃபிட்டுமே எடுத்துருச்சு. ஒரு வெற்றி திரைப்படமாக அமையுது. அப்புறம் மலையாள திரைப்படத்தில் நுணாக்குழி அப்புறம் வாழை இந்த 2 படத்துக்குமே ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆகி ஒரு மிகப்பெரிய நம்பரை எடுத்திருக்கு வேர்ல்டு வைடு. நுணாக்குழி இந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் கேரளாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 7 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 4 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் 6 கோடியே 91 லட்சம். இந்த படம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியே 90 லட்சத்துக்கு மேலே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடச்சிருச்சு. போட்டதில் ஆல்ரெடி 5 நாளில் டபுள் மடங்கு ப்ராஃபிட்டும் எடுத்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வாழை கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு தான். Day 5 கேரளாவில் 1 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 7 கோடியே 52 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 11 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் மட்டுமே 6 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு வாழை அப்படிங்கிற படம். பட்ஜெட் 6 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 4 கோடி. ஆல்ரெடி இந்த படம் 7 கோடிக்கு மேலே ஷேர் எடுத்திருக்கு. ஸோ 3.5 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. இந்த படமுமே 190% கிட்ட வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் ராயன் திரைப்படத்தோட 25வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம், தமிழ்நாட்டில் 75 கோடியே 29 லட்சமும், வேர்ல்டு வைடு 152 கோடியே 69 லட்சம், பட்ஜெட் 85 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸ் 46 கோடியே 15 லட்சம், ஷேர் 82 கோடியே 45 லட்சம். 36 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ப்ராஃபிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ராயன். அப்புறம் அந்தகன் திரைப்படத்தோட Day 11 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம், தமிழ்நாட்டில் 5 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 6 லட்சம், பட்ஜெட் 15 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸு 6 கோடியே 25 லட்சம், ஷேரு 4 கோடியே 2 லட்சம். ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 4 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது.
பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிள் இல்லை. ஆனால் இந்த படத்தோட நோக்கம் எதுக்காக வந்ததோ அது நிறைவேறிச்சு. ஏன்னா பிரசாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்பட்டுச்சு. அது இந்த படத்து மூலயமா உண்மையிலே அதுக்கான பலன் கிடச்சிருக்கு. இப்போது அடுத்து அவர் ஒரு படம் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய தேட்டர்கள் பிஸ்னஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேட்டர்கள்லாம் ஒரு நல்ல நம்பரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரகு தாத்தா அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம். ஸோ டோட்டலாகவே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 4 கோடி 25 லட்சம் தேட்டரிக்கல் ரைட்ஸு, 46 லட்சம் தான் இந்த படம் வந்து இதுவரையும் ஷேரே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10% தான் இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ஒரு மரண டிசாஸ்டர். அப்புறம் டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடி 85 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி 20 லட்சம். ஸோ சூப்பரான கலெக்ஷன். நேற்று திங்கக்கிழமையுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 17 கோடி 65 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 23 கோடி 30 லட்சம். பட்ஜெட் 23 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸு 15 கோடிக்கு போயிருக்கு. 12 கோடியே 58 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 5 கோடி கிட்ட, அதாவது ஒரு 4.5 கோடி வசூல் பண்ணாலே இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ராஃபிட் தான். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 2-3 நாளில் அது நடந்துடும். ஸோ இப்போதைக்கு 84% கிட்ட இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு, பெரிய வசூல் ரீதியாக லாபகரமான ஒரு திரைப்படமாக தான் அமைகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தங்கலான் திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 92 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 78 லட்சம், கேரளாவில் 20 லட்சம், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பாண்டிச்சேரியில் மட்டும் 4 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி, 4 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப புவராக போகலைங்க, ஒரு டீசெண்டான நம்பரை தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தங்கலான் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 28 கோடியே 88 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 54 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 44 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 60 லட்சம், அப்புறம் பாண்டிச்சேரியில் 65 லட்சம், ஓவர்சீஸில் 15 கோடி, வேர்ல்டு வைடு 57 கோடியே 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 130 கோடி, தேட்டரிக்கல் ரைட்ஸு 65 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 30 கோடியே 84 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 65 கோடி கிட்டே வசூல் பண்ணால் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம். ஸோ எப்படி வசூல் பண்ணுது, இனிமேல் வரப்போகிற வீக்கெண்ட்லாம் எப்படி வசூல் பண்ண போகுது? ஏன்னா இப்போ இந்த வாரங்கள் சில படங்கள் வந்தாலுமே அது தங்கலானோட நம்பர்ஸை கம்மி பண்ணுற அளவுக்கு அந்த படங்கள் வெற்றி படமாக அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்கள் தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 47% இந்த படம் வந்து இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் இந்த படம் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணும்போது, எவ்வளோ கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததாக வல்லவன் திரைப்படத்தோட வசூலை ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலாக இதுவே ஒரு எஸ்டிமேட்டட் அப்ராக்சிமேட் கலெக்ஷன் தான். பட்ஜெட் வந்து 10 கோடி, தமிழ்நாட்டில் 11 கோடியே 75 லட்சம், இந்தியா முழுக்க 13 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 17 கோடி, ஷேர் 8 கோடியே 70 லட்சம். இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு கமர்ஷியல் ஹிட்டு திரைப்படம். ஸோ ஒரு நல்ல வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சுது. ஸோ இந்த படத்தில் பாட்டில் இருந்து அந்த நம்ம சிம்புவோட அந்த ரீமாசன் அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும் ஸ்கூல், அதெல்லாம் பயங்கர மாசாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அந்த சீன்லாம். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட்? அப்புறம் இந்த ஸ்திரீ 2 அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நாளில் வந்து 300 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இது இல்லாமல் இப்போ தங்கலான், டிமாண்டி காலனி 2 இந்த 2 படங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த பர்சன்டேஜை வச்சு, அந்த ரெக்கவரி பர்சன்டேஜை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டிமாண்டி காலனி 2 தான் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி இருக்குது. ஸோ தங்கலான் அதே மாதிரியே எவ்வளோ நாளில் அந்த கலெக்ஷன் எடுக்க போகுது, எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கலான் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.